நடிகர்லாம் இப்போ ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சியான செய்திகளை சொல்லி பெரிய ஆக்கியது ஒரு விளம்பரம் தான். இது ஒரு டெக்னிக். ஈரை பேனாக்கி சொல்லுவாங்கள்ல, பழமொழி சொல்லுவாங்கள்ல, இதே போல தான். நடிகர்லாம் இப்போ சினிமாவில் வேகம் குறைஞ்ச பிறகு ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சியான செய்திகளை சொல்லி பெரிய ஆக்கியது ஒரு விளம்பரம் தான். இது ஒரு டெக்னிக். அதான் இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல். நீங்களாம் இருக்கிறதுனால தான் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொன்னால் பெருசாக்கி அது இப்போ ஈரை பேனாக்கி சொல்லுவாங்கள்ல, பழமொழி சொல்லுவாங்கள்ல, இதே போல தான் இதெல்லாம். அதனால் ஒன்றும் யார் உழைக்கிறாங்க இப்போ சொன்ன புள்ளிவரங்கன்னா கூட்டுறவு கடனில் கிட்டத்தட்ட 4,80,000 இப்போ சொன்ன இந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கிறார்கள். அதிக கடன், வட்டியில்லா கடன் கொடுக்கின்றார்கள். இதெல்லாம் இப்போ சாதனைகள். இன்றைக்கி கிட்டத்தட்ட 4,75,000 பேர் மகளிர் உரிமை திட்டம் பணம் வாங்குகிறார்கள். இங்கே மாதம் வருகிறது. ஆக இந்த அரசு இந்த முதல்வர்கள் செய்கின்ற சாதனைகளை சொல்லலாம். நீங்கள் சொல்ல மக்களுடைய மனதில் இருக்கிறது. ஆக நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்லலாம், தனிநபர்கள் இந்த இதுவரையில் பல கட்சிகள் ஆட்சி இருந்தாலும், ஆனால் தனிநபர்களுக்கு பணம் வருவது என்பது, அரசாங்கத்துடைய திட்டம் செல்வது என்பது இந்த நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில்தான் தனிநபர் பலன் பெறுகிறார்கள். நிலம் வந்தால் கட்டடம் கட்டுவாங்க, தொழிற்சாலை கொண்டு வராங்க, சாலைகள் போடுவோம் என்று சொல்லுவாங்க, செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தனிநபர்களுக்கு கிட்டத்தட்ட பணம் வருவது மாதம் பணம் வருவது என்பது இந்த உலகத்தை இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு எங்கேயும் கிடையாது. இந்தியாவிலே போன்ற திட்டம் எங்கேயும் கிடையாது. தனிநபர் வருமானம், தனி ஊர், அந்த கிராமத்தை எடுத்தால் அந்த கிராமத்துக்கு மாதம் ஒரு 1000 பேர் இருக்காருன்னா கிட்டத்தட்ட 800 பேருக்கு அவருக்கு பணம் கிட்டத்தட்ட பணம் வந்துருக்கு. அந்த ஒரு கிராமத்துடைய வளர்ச்சியும் குடும்பமும் வளர்ச்சி வருகிறது. இதுதான் சாதனைகள். இந்த சாதனைகள் இருக்கும்போது யார் எவ்வளோ கட்சி வந்தாலும், எவ்வளோ பேர் வந்தாலும் அந்த சாதனை எங்களுக்கு வெற்றியாக எங்களுக்கு இருக்கிறது. ஆமாம், இப்போ சிப்காட்டு தருமபுரிக்கு இப்போ சிப்காட்டு ஏன்னா இப்போ விவசாயத்தையே நம்பியிருக்கிற இந்த மக்கள் பின்தங்கிய மாவட்டம். இந்த மாவட்டத்து மக்கள் இந்த தினம் மாபெரும் பெரிய அளவிற்கு ஒரு முன்னேற்றம். இப்போ எப்படி கிருஷ்ணகிரி இருக்கிற ஓசூர் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறதோ, வளர்ந்து அங்கே நிரம்பி வழிகின்ற அந்த அளவுக்கு தொழிற்சாலைகள், அதே போல் தருமபுரியும் மாறுவதற்கு கிட்டத்தட்ட சிப்காட்டு இப்போ சிப்காட்டுக்கு சுற்றுச்சூழல் துறை மூலமாக இன்றைய இங்கே அனுமதி பெற்றிருக்கின்றது. இப்போ கம்பெனிகள், நிறுவனங்கள் வரும்போது இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சி ஒரு புரட்சியாக இருக்கும். இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனைகள்.